கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல ஆசீர்வாதமான வேளையிலே சற்று நேரம் நம்முடைய சிந்தைகளை தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு சொல்லுகின்ற ஆலோசனைகளை கவனிப்போம். ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நடக்கும்படிக்கு நம்முடைய மனதை கர்த்தர் திருப்புவாராக. அவருடைய சாட்சிகளாக வாழ்வோம். நம்முடைய தியானத்துக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் பொதுவாக புதிய ஏற்பாட்டிலே விசுவாச வீரர்களின் பட்டியலை தன்னகத்தை கொண்ட ஒரு சிறந்த புத்தகமாய் இருக்கின்றது. அங்கே பழைய ஏற்பாட்டு காலம் முதற்கொண்டு புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த நிருபம் எழுதப்படுகிற நாட்கள் வரைக்கும் நடைபெற்ற மிக மேன்மையான விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதை குறித்து இரத்தின சுருக்கமாக இந்த வசனம் சொல்லுகின்றது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய இருக்கிற இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடவோம். இன்றைக்கு நாம் தியானிக்கிற செய்தியினுடைய தலைப்பு விசுவாசிகளுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் அல்லது விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். வேதத்திலே இது குறித்து ஏராளம் காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே விசுவாசிகளாகிய தகப்பனாகிய ஆபிரகாமனுடைய காலம் முதற்கொண்டு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். முந்தின நாட்களை பார்த்தால் நோவாவுடைய காலத்திலே கூட கர்த்தருடைய வார்த்தை அவர் விசுவாசித்தார், அதன்படி நடந்து கொண்டார், மேன்மையான காரியங்களை கண்டார். இப்படியே புதிய ஏற்பாடு வரைக்கும் நாம் வாசிக்கும் போது மிக திரளான மக்கள் மனித வரலாற்றில் விசுவாசத்தினால் மேன்மை அடைந்திருக்கின்றார்கள். இதிலும் குறிப்பாக உண்மையாய் கர்த்தரை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டு அவரை நம்பி பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எண்ணிறந்தவைகளாய் இருக்கின்றது. வரலாற்றிலே ஆச்சரியப்படத்தக்க விதமாக, பிரமிப்பூட்டுகின்ற விதமாக பெரிய காரியங்களை எல்லாம் கண்டிருக்கின்றார்கள். புதிய ஏற்பாடு சார்ந்ததிலே தேவன் விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற சில காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். முதலாவதாக யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்கள், ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே விசுவாசம் உள்ளவனாக மாறும் பொழுது முதலாவது ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கின்ற காரியம் தேவனுடைய பிள்ளையாகும்படி அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றார். கவனியுங்கள், எப்பொழுது ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவருடைய பெயரிலே விசுவாசம் அல்லது நம்பிக்கை வைக்கிறானோ அப்பொழுதே நீ என்னுடைய பிள்ளையாகலாம் என்கிற அதிகாரத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கின்றாராம். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் என்று பாருங்கள். அவன் எப்போ விசுவாசிக்கிறானோ அந்த இமை பொழுதிலேயே பரலோகம் நீ என்னுடைய பிள்ளையாகி கொள்ளலாம் என்கிற அங்கீகாரத்தை தேவனிடத்திலிருந்து அவனுக்கு கொடுக்கின்றது. ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கின்றது. இந்த பொதுவாக விசுவாசம் என்கிறது ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே தான் தோன்றுகின்றது. அவனுடைய சிந்தையிலே அது உருவாகின்றது. வாயின் வார்த்தைகளால் வெளிவருவதற்கு முன்பதாக அவனுடைய சிந்தைகளில் அது உதயமாகின்றது. எப்பொழுது அவனுடைய சிந்தையில் அது உதயமாகின்றதோ உடனே பரலோகம் அவனுக்கு அந்த அதிகாரத்தை வழங்குகின்றது. ஏன் இப்படி உடனடியாக பரலோகம் செயல்படுகிறது என்றால், மனுஷன் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கின்றான். தான் உருவாக்கின மனுஷன் தன்னை அறிந்து நம்புகின்ற போது பரலோகம் எவ்வளவு ஆவலோடு தீவிரமாக அவனை ஏற்றுக்கொள்ளுகிறது என்று பாருங்கள். அப்படியானால் விசுவாசம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஒரு மிகப்பெரிய நன்மை. இன்னும் சரியாய் சொல்ல வேண்டும் என்றால் விசுவாசம் ஒரு மனுஷன்
மனுஷனுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கின்றது. இந்த வசனத்தை சற்று கவனமாக ஆழமாக நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவரை யார் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் தேவனுடைய பிள்ளையாகும்படி ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். இயேசு என்றால் என்ன, அல்லது இயேசு என்றால் யார்? அந்த பெயரில் அப்படி என்னதான் இருக்கின்றது? எத்தனையோ மகான்களுடைய பெயர்களை இந்த உலக வரலாறு உச்சரித்திருக்கின்றது. எத்தனை மக்கள் அவர்களுடைய பெயர்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? ஒன்றுமே இல்லை. ஆனால் இயேசு என்கிற பெயரை யாரெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விசேஷித்த நன்மை உண்டாயிருக்கின்றது, பலன் கிடைத்திருக்கின்றது பரலோகத்திலிருந்து. அப்படியானால் அந்த பெயருடைய மேன்மை என்ன? மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். இயேசு என்கிற பெயரினுடைய மேன்மையே அவர் இரட்சிக்கிறவர் என்கிறது தான். ஆகவே அந்த இரட்சிக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய மேன்மை மிகவும் விசேஷித்ததாய் இருக்கின்றது. அதனால தான் அந்த நாமத்தை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளுகின்ற உடனேயே அவனுக்கு பரலோகம் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கின்றது. தொடர்ந்து நாம் இந்த வசனத்தை பார்க்கின்ற பொழுது அடுத்தது அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், கவனிக்க வேண்டிய விஷயம், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கின்ற போது கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே. அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்றால் அதனுடைய பொருள் என்ன? சுலபமாக ஒரு காரியத்திலிருந்து நாம் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். ஒரு மனிதன் ஒரு அரசாங்க வேலைக்காக அல்லது ஏதோ ஒரு தனியார் துறையிலேயோ வேலைக்காக அவங்க இன்டர்வியூவுக்கு போகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்டர்வியூ முடிந்து ஆகிவிட்டது. அவனுக்கு பணி நியமன ஆணை கிடைக்கின்றது, ஆர்டர் கிடைக்கின்றது. இது ஒரு அதிகாரம் என்னவென்றால், இந்த பதவியில நீ தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாய், நீ இதில் இணைந்து கொள்ளலாம் என்கிற அதிகாரபூர்வமான கடிதம் அவனுக்கு கிடைக்கின்றது. ஒரு அதிகாரம் அரசாங்கம் கொடுக்கின்றது. இவன் இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அல்லது கடிதத்தை கையில் வைத்துக்கொண்டு, எனக்கு அதிகாரம் கிடைத்திருக்கிறது, நான் வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன், அப்படி சொல்லிக்கொண்டே தன்னுடைய காலம் முழுவதும் இருந்தால் அதனால் அவனுக்கு ஒரு பலனும் இல்லை. அவன் என்ன செய்வான்? என்றைக்கு இதில் சேர வேண்டும் என்கிற அந்த நாள் குறிக்கப்பட்டிருக்கும், அவன் அந்த குறித்த நாளிலே காத்திருந்து சீக்கிரமாக அந்த வேலையிலே இணைந்து கொள்ளுவான். இதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். தேவன் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். அதை அவன் உடனடியாக பயன்படுத்தி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதன் மேன்மைக்குள்ளே அவன் பிரவேசிக்க வேண்டும். அந்த வேலையில் எப்படி ஜாயின் பண்ணுகிறானோ அதுபோல கர்த்தருடைய குடும்பத்தில் இணைந்து கொள்ள வேண்டும். இங்கே ஏன் அப்படி கர்த்தர் செய்திருக்கிறார்? 51வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இங்கே இதோ நான் துர்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஒரு மனுஷன் இந்த பூமியிலே தாயின் வயிற்றில் உருவாகின்ற போதே அவன் பாவத்தில் உருவாகின்றான். அவன் வளர வளர பாவ சிந்தைகளும் எண்ணங்களும் யாரும் கற்றுக் கொடுக்காமல், யாரும் சொல்லிக் கொடுக்காமல் குழந்தை பருவத்திலிருந்தே அதோடு கூட வளரத்தான் செய்கின்றது. இப்படி வளர்ந்து பாவமும் கூட வளர்ந்து வருகின்றதை நாம் கவனிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் பாவத்தில் உருவாகி பாவத்திலே பிறந்து பாவ உலகத்திலே வாழ்ந்து பாவத்திலே வளர்ந்து வருகிறான். பாவத்துக்கு அவன் அடிமையாயிருக்கின்றான். ஆகவே இந்த பாவத்தின் கீழ் அடிமைப்பட்டிருக்கிறவனுக்கு, இந்த பாவத்தின் பிள்ளையாய் இருக்கக்கூடியவனுக்கு பரலோகம் கொடுக்கக்கூடியது, நீ என்னுடைய பிள்ளையாக, தேவன் கொடுக்கிறார், நீ என்னுடைய பிள்ளையாக மாறலாம் என்கிற அதிகாரத்தை கொடுக்கின்றார்.
இருக்கிறார். உடனே இவன் என்ன செய்ய வேண்டும்? இந்த பாவத்தை தள்ளிவிட்டு, பாவ உலகத்தை தள்ளிவிட்டு, பாவம் என்கிற அந்த பிணைப்பிலிருந்து அவன் வெளியே வந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து பரலோகத்தின் தேவனுடைய சுயாதீனத்துக்குள்ளே அவன் பிரவேசிக்க வேண்டும். ஆகவேதான் இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இங்கே இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி ஒரு அதிகாரம் பெற்றவனை யாரும் தடை செய்ய முடியாது. உதாரணத்திற்கு நம்முடைய அரசாங்கத்தில், பாரத தேசத்தினுடைய அரசாங்க அதிகாரிகள் இருப்பார்கள். உதாரணத்துக்கு இந்த சோதனை போடக்கூடிய அதிகாரத்தோடு சிலர் வந்து நிறுவனங்களில், வீடுகளில், எந்த பகுதிகளில் அவர்கள் சோதனை இடுகிறார்கள். அவர்களை யாரும் தடுத்து நிறுத்துகிறதில்லை. கேட்பார்கள், யார் நீங்கள் என்று தங்களுடைய அந்த அடையாள அட்டைகளை காண்பித்து அதிகாரத்தை அவர்கள் சொல்லுகின்ற போது தானாக வழிவிடுகிறார்கள். எவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ளவர்கள், பணபலம் உள்ளவர்கள், ஆதரவாளர்கள் உள்ளவர்களாக இருந்தவர்கள் கூட இப்படி அரசு அதிகாரத்தோடு வருகிறவர்களுக்கு வழிவிடத்தான் செய்திருக்கிறார்கள், தடுத்து நிறுத்தவே இல்லை. ஏனென்றால் ஒரு அதிகாரம், அரசாங்கத்தினுடைய அதிகாரம் அவ்வளவு உயர்ந்ததும் பயப்படத்தக்கதுமா இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் அரசாங்கத்தின் அதிகாரத்துக்கு இவ்வளவு பவர் இருக்கும் ஆனால் பரலோகத்தினுடைய அதிகாரம் எவ்வளவு மேன்மையானதாய் இருக்கின்றது. ஆகவே நீ தேவனுடைய பிள்ளை ஆகிறதை சாத்தான் தடுக்க முடியாது, பாவம் தடுக்க முடியாது, மனிதர்கள் தடுக்க முடியாது, சூழ்நிலைகள் தடுக்க முடியாது. நீ அதான் மனம் வைத்து முன் வருவாயானால் எதுவும் உனக்கு ஒரு தடை அல்ல. சும்மா நம்ம சொல்லிக் கொள்ளலாம், அந்த விஷயம் இந்த விஷயம், அவர்கள் இவர்கள், இல்லவே இல்லை. தேவன் உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். நீ அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அதிகாரத்தை பயன்படுத்தாமல் வைத்திருக்கிறதுனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த அதிகாரத்தை அவன் பெற்றுக்கொண்டதனால் கூட எந்த பயனும் இல்லை. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரிலே, நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறவர்கள் எத்தனை பேரோ அவர்களுக்கு எல்லாருக்கும் உடனடியாக பரலோகம் கொடுக்கின்றது. நீ தேவனுடைய பிள்ளை ஆகலாம் என்கிற அதிகாரம். இரண்டாவதாக ஒரு வசன பகுதியை வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்படுதல் என்கிற ஆசீர்வாதத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். பரிசுத்த ஆவியினால் வருகின்ற முத்திரை, இரண்டு காரியங்களை இதில் நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, முத்திரை என்கிறது ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரமாக இருக்கின்றது. இரண்டாவதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கின்ற பரிசுத்த ஆவி. இந்த இரண்டு காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை குறித்து நாம் சற்று தியானிக்கலாம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அந்த நிறைவு என்கிறது பரலோகம் அவருடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கின்றது, வாக்குறுதி அளித்திருக்கின்றது. நான் இதை கொடுப்பேன் என்று. அந்த வாக்குறுதி பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்களிலே, தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கடைசி நாளில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை குறித்த காலத்தில் நிறைவேற்றுகிறதற்காக ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு இறுதியாக சொன்ன காரியங்களிலே ஒன்று இந்த வாக்குத்தத்தம். பாருங்கள், தேவன் முன்னதாக சொல்லி இருக்கின்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்த காலத்தில் அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் என்னிடத்தில் கேட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அப்படியே சென்று ஒரு மேல் அறையிலே கூடியிருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அந்த முதற் பகுதியிலே பெந்தைக்கோஸ்து என்கிற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்படி அவர்கள் ஒருமனப்பட்டு
ஒன்றுபட்டு கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டார். இயேசு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறினது. அன்பானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தேவன் கொடுக்கின்றார். நீங்கள் சிந்திக்கணும், பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இதை குறித்து பல விளக்கங்கள், வியாக்கியானங்கள் நமக்கு தெரியும். ஆனால் அடிப்படையாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், பரிசுத்த ஆவியின் நிரப்பப்படுதல் அல்லது ஊற்றப்படுதல் பரலோகத்தினால் விசுவாசிக்கிற, இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கின்றது. வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது என்றால் அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் உரியதாய் இருக்கின்றது. அதை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ளும்படி காத்திருந்தார்கள், அதை சுதந்தரித்துக் கொண்டார்கள். தொடர்ந்து நாம் இதை பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் நாட்களிலே பரிசுத்த ஆவியை எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள். ஆவியிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே ஒரு சந்தர்ப்பத்திலே சிலர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களை என்ன செய்தார்கள் என்கிறதை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். இவர்கள் வந்தபொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இங்கே பேதுருவும் யோவானும் ஒரு கூட்டம் மக்களை சந்திக்கிறார்கள். இவர்கள் ஞான ஸ்நானத்தை பெற்றிருக்கின்றார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார்கள், அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இந்த வசனம் நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், பெந்தைக்கோஸ்தே என்கிற நாளில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது, அத்தோடு அது முடிந்து விட்டது. சபைக்கு தேவை, அது சபை நிறுவப்பட்டது, அதோடு முடிந்து விட்டது என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த வசனம் பதில் சொல்லுகிறது. அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியை பெறாதவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி நடத்தினார்கள் என்று நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. ஆகவே தேவ பிள்ளைகளை, இதை கவனிக்கிற நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். வசனம் அது சொல்லுகிறது. முதலாவது அது இயேசு கொடுத்த வாக்குத்தத்தம். இரண்டாவதாக பெந்தைக்கோஸ்தே நாளை தொடர்ந்து சபைகள் பெருக பெருக எல்லாரும் அபிஷேகத்தினால நிரம்பி இருந்தார்கள். அது இன்றைக்கும் தொடரத்தான் செய்கின்றது. நீங்கள் அதனாலே இந்த வசனத்தின் அடிப்படையில் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இது முதலாவது காரியம். ஒன்று, பரிசுத்த ஆவி வாக்கு பண்ணப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது, பரிசுத்த ஆவி ஒரு முத்திரை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் ஆரம்பத்தில் கவனித்தோம், முத்திரை என்கிறது ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டது என்கிறதை காட்டுகின்றது. நமக்கு ஒரு உதாரணத்தை சொன்னால், நம்ம ஒரு கடிதத்தை எழுதி அதை தபால் துறையிலே, அந்த தபால் பெட்டியிலே போட்டு விடுகின்றோம். அந்த தபால் பெட்டியிலிருந்து அலுவலர்கள் அதை கடிதத்தை எடுத்து அவர்கள் அரசாங்கத்தின் முத்திரை இடுகிறார்கள். அந்த முத்திரை இடப்பட்ட பின்பு அந்த கடிதத்தின் மேல் முழு உரிமையும் அரசாங்கத்துக்கு தான் இருக்கின்றது. கடிதத்தை எழுதினது நாம், கடிதத்திற்குரிய அந்த பணத்தை செலுத்தினவர்கள் நாம், தபால் தலை ஒட்டி இருக்கலாம், அதனுடைய அந்த அட்டையை வாங்கி இருக்கலாம், எது வேண்டுமானாலும் எல்லாமே நாம் செலவு செய்திருக்கிறோம், நாம தான் எழுதி இருக்கிறோம். அது நம்முடைய காரியம், நம்முடைய செய்தி, எல்லாம் உண்மைதான். ஆனால் அரசாங்கம் எப்பொழுது முத்திரையிடுகிறதோ அது முதற்கொண்டு அது அரசாங்கத்தின் ஆணைக்கு உட்பட்டதாய் இருக்கின்றது. கவனிங்கள், இங்கே இதுதான் ஒரு பரிசுத்த ஆவியில் ஒரு முத்திரை இடப்படுதல் என்கிறதை என்னுடைய ஒரு விளக்கமாக இருக்கின்றது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இப்போ பாருங்களேன், நாம் ஆரம்பத்தில் பார்த்தது போல 51வது சங்கீதத்தில் வாசித்ததை போல, நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஒரு மனுஷன் உருவாகின்ற போது, தாயின் கருவில் உருவாகின்ற போதே அவன் பாவத்தில் உருவாகின்றான்.
ஆகவே அவன் பாவத்தின் ஆளுகைக்கு உட்பட்டவனாய் இருக்கின்றான். பாவம் அவன் மேல் அதிகாரம் செலுத்துகின்றது. இப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகின்ற போது பரலோகம் அவன் மேல் ஒரு முத்திரை இடுகிறது. இவன் என்னுடைய ராஜ்யத்துக்குரியவன், இவன் பரலோகத்துக்குரியவன் என்கிற முத்திரை இடுகின்றது. இனி பாவத்துக்கு அவன் மேல் அதிகாரம் இல்லை, பிசாசுக்கு அவன் மேல் அதிகாரம் இல்லை, உலகத்தினுடைய தீங்குகளுக்கு அவன் மேல் அதிகாரம் இல்லை. அவன் பரலோகத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாய் இருக்கின்றான். தேவ பிள்ளைகளை பாருங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டியது எத்தனை அவசியமான காரியமாய் இருக்கின்றது, எவ்வளவு மிக தேவையான காரியமாய் இருக்கின்றது. ஆண்டவருக்கு தெரியும், இந்த முத்திரையை கண்டால் பிசாசு அவனை நெருங்க முடியாது. இந்த முத்திரை அவன் மேல் இருக்கிறது வரைக்கும் பிசாசு அவனை மேற்கொள்ள முடியாது. அந்த அதிகாரம், பரலோகத்தினுடைய அதிகாரம் அவன் மேல் இருக்கின்றது. ஆனால் நாம் கவனிக்க வேண்டும், நாம் மறுபடியும் பாவிகளாக, பாவத்துக்கு அடிமைகளாக போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி பாவத்தை எதிர்த்து போராட பரிசுத்த ஆவியானோர் நமக்கு பலனை கொடுப்பார். அந்த பலத்தோடு நாம் போராட வேண்டும். பரலோகம் நமக்கு ஒத்தாசையாக துணை நிற்கும். ஆகவே இங்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களுடைய மேன்மையை நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு காரியம், நான் சொன்னேன், இந்த பாவம், பிசாசு இவர்களை எப்படி நெருங்க இயலாது என்றால் அவர்களிடத்தில் வராதென்றோ, அவர்களுக்கு சோதனைகள் வராது என்கிறதோ பொருள் அல்ல. அவர்களை நிச்சயமாக பிசாசு வீழ்த்த முடியாது. கர்த்தர் அவர்களுக்கு துணையாயிருப்பார். வேதத்திலிருந்து இதற்கு சான்றாக ஒரு 2 வேத பகுதிகளை வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியில் நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். இங்கே ஆண்டவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை காண்பிக்கிறார். ஆசாரியன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாகத்தான் ஆண்டவருடைய ஆசாரிய ஊழியத்தை செய்கிறதற்கு தேர்வு செய்யப்படுவான். அந்த ஆசாரிய அபிஷேகம் கொடுக்கப்படுகின்றது. புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லுகின்ற போது, மேலும் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தில் தானாய் ஏற்படுகிறதில்லை. ஒரு அழைப்பு இருக்கின்றது. அப்போ ஆரோனுக்கு அழைப்பு, அபிஷேகம் என்கிறது பிரதானமான காரியமாய் இருக்கின்றது. இந்த ஆரோன் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்தான். ஆகிலும் இவன் ஒரு அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக நிற்கிறதை இதற்கு அடுத்த வசனம் சொல்லுகின்றது. சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்கிறதற்கு அவனுக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருக்கின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்னியின் என்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்று சொல்லுகிறார். அப்போ அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ஆசாரியனுக்காக தேவன் எவ்வளவு திடனாக துணை நிற்கின்றார். நான் ஏற்கனவே சொன்னேன், அபிஷேகம் பெற்றவனுக்கு சோதனை வராது என்று நாம் ஒருபோதும் நினைக்க கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே சாத்தானால் சோதிக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே தவறாக புரிந்து கொள்வதல்ல, இந்த கர்த்தருடைய அபிஷேகம் பிசாசனுடைய தந்திரங்களை ஜெயிக்கிறதற்கு நமக்கு உதவி செய்யும். ஆண்டவர் துணை நிற்பார். ஏனென்றால் முத்திரை கர்த்தருடையது. அந்த அதிகாரம் நம்மேல் எப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கும். ஆகவே இங்கே இந்த ஆசாரியனுக்கு விரோதமாக தீங்கு செய்ய சாத்தான் நின்றபோது கர்த்தர் இடைப்பட்டார். இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்கின்ற போது, யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கின்ற போது அங்கே பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மோசே மரித்து போனார், கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணினார் என்று பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கின்றோம். இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது சாத்தான் என்ன செய்கிறான், மோசேயினுடைய சரீரத்துக்காக பிரதான தூதனாகிய மிகாவேலோடு இங்கே பிரச்சனைக்கு வருகின்றான். அப்பொழுது மிகாவேல் பிசாசை பார்த்து அவனை, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லுகின்றான். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனுஷனுக்காக கர்த்தர் எவ்வளவு தைரியமாக நிற்கின்றார். அவனுடைய மரித்து போன சரீரத்தை கூட சாத்தான் தொடுகிறதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மேலானவர்களாய் இருக்கிறார்கள். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரலோகத்தின் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அபிஷேகத்தின் முத்திரையை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொன்ன காரியத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதி நமக்கு மிக நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. லாசரு மரித்து போகின்றான், 4வது நாளாகிவிட்டது. இயேசு அப்பொழுதுதான் அங்கே வருகின்றார், மார்த்தாளிடத்தில் பேசுகின்றார். ஆண்டவர் இயேசு ஏற்கனவே அவளுக்கு சொல்லி இருந்தார், மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அன்பானவர்களே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்ம ஏற்கனவே 2 காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஒன்று, விசுவாசித்தவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகலாம் என்கிற அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக மாறினவர்களுக்கு பரலோகத்தின் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியின் முத்திரை கொடுக்கப்படுகின்றது. இங்கே நம்ம மூன்றாவதாக வாசித்தோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு மனுஷன் விசுவாசம் வைத்தால் அவன் இந்த பூமியில் வாழுகின்ற காலம் எல்லாமே தேவனுடைய செயல்களை காண முடியும். அப்படி என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கூட இருந்து செயல்படுவார். அது எந்த சூழ்நிலையா வேண்டுமானால் இருக்கலாம். நம்ம வாசித்த இந்த பகுதி, லாசரு மரித்து போய்விட்டார், அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆகிவிட்டது. ஒரு மனுஷன் சரீரம் மரித்து போய் 4 நாளானால் அதனுடைய நிலைமை என்னவாயிருக்கும் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் இயேசு நின்று சொல்லுகின்றார், மார்த்தாளை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த காரியத்திலும் இனி வாய்ப்பே இல்லை, இனி எதற்கும் எந்த ஒரு மாற்றத்துக்குரிய சூழ்நிலையும் இல்லை என்று 100க்கு 100 சொல்லப்பட்டாலும் கூட இயேசுவின் மேலுள்ள விசுவாசம் நமக்கு அற்புதத்தை கொண்டு வரும். இங்கே இந்த வசன பகுதியை நாம் வாசித்ததிலிருந்து தேவன் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய மாறுதல்களை கட்டளையிடுவார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அற்புதங்கள், ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் ஏன் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், இதை வாசிக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த கர்த்தர் மேல் விசுவாசம் வைப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் இவைகளை பெற்றுக்கொள்வோம், அனுபவிப்போம், இதிலும் மேலானவைகளை நாம் காண்போம் என்கிறதற்காகத்தான் விசுவாசம் உண்டாகும்படிதான் எழுதப்பட்டிருக்கின்றது. இதுதான் கர்த்தருடைய வார்த்தையிலே இந்த பெரிய வரலாறுகளும் பிரமிக்கத்தக்க காரியங்களும் எழுதப்பட்டதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். அன்றாட வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகள் சந்தித்த பெரிய காரியங்கள், மிகவும் ஒரு ஆச்சரியமான காரியங்கள் 1-2 சாட்சிகளாக அவைகளை நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள். கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று. இந்த சம்பவம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் என்கிற நாட்டுக்கு மோசேயினுடைய தலைமையில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். செங்கடல் என்கிற அந்த கடல் இதற்கு வருகின்ற வழியில குறுக்கே நிற்கிறது. அந்த வர வழியில் கடல் இருக்கின்றது. இப்போ பார்வோனும் அவனுடைய இராணுவமும் இந்த ஜனங்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். இப்போ வழி தெரியாமல் செங்கடலுக்கு முன்னே நிற்கிறார்கள். 2 பக்கமும் மலைகள் சூழ்ந்திருக்கின்றது. இவர்களால் ஒன்றும் தப்பிக்க முடியாது என்று மறுபடியும் இவர்களை அடிமைகளாக பிடித்து செல்லும்படிக்கு வருகின்றார்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவர் அந்த செங்கடலுக்கு நடுவில் ஒரு வழியை திறந்து கொடுத்தார். அற்புதமாக, ஆச்சரியமாக அதை செய்தார்.
அந்த பாதை வழியாக இந்த லட்சக்கணக்கான மக்கள் இந்த கடலை தாண்டி வந்தார்கள். பின்தொடர்ந்து வந்த எகிப்தின் இராணுவத்தை எல்லாம் அந்த தண்ணீர் மூடி போட்டது. இவர்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி கிடைத்தது. ஒரு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக பிரமாதமான ஒரு காரியமாக இது இருக்கின்றது. அப்படியானால் இந்த ஜனத்திற்கு செய்த கர்த்தர் ஏன் நமக்கு செய்ய மாட்டார்? இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக தேவைப்படுகிற பட்சத்தில் செய்வார் என்பதுதான். இரண்டாவதாக யாத்திராகமம் 40வது அதிகாரம் 34வது வசனம் நமக்கு சொல்லுகின்றது, அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு என்று. அப்போ அன்றாட வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை கண்டார்கள். அப்போ இந்த இதை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த மகிமை என்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படி என்றால், சூரியன் இருக்கிறது, அதை சுற்றி அதனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கின்றது. தேவனுடைய மகிமை என்கிறது இங்கே தேவன் இருக்கிறார். ஏனென்றால் அவரை ஒருவனும் காண முடியாது, காணக்கூடாது. அப்போ மனுஷனாய் இருக்கக்கூடிய மாம்ச கண்களோடு அவரை யாரும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஜோதிகளின் பிதாவாய் இருக்கிற கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்கிறதை அந்த மகிமை வெளிப்படுத்துகின்றது. ஆகவே அவருடைய செயல்களும் மகிமையானவைகள் என்று, மேன்மையானவைகள், அது உயர்ந்தது, அது நிகரற்றது, ஒப்பற்றது என்கிறவைகளை குறிக்கின்ற விதமாகவும் இது சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே கர்த்தருடைய மகிமை என்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னது போல தேவன் அங்கே இருக்கின்றார் என்கிறதற்கு ஒரு சான்றாக இருக்கின்றது. இஸ்ரேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அதனுடைய வேலைகள் எல்லாம் கர்த்தர் சொன்னபடி செய்து நிறைவேற்றுகின்ற போது தேவ மகிமை அதன் மேல் இறங்கினது. தேவ மகிமை இறங்கினது என்றால் கர்த்தர் அந்த ஸ்தலத்திலே வந்து இறங்கினார். அங்கே கர்த்தர் அந்த இடத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் நடுவில் வாசம் பண்ணினார். பாருங்கள், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் நடுவில் அவர் மகிமையாய் வாசம் பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் உங்கள் வீட்டிலே, உங்கள் குடும்பத்திலே தேவன் உங்களோடு வாசம் பண்ணுவார். நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டிருப்பீர்களானால், விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பீர்களானால் உங்களுக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுவார். நீங்கள் சந்திக்கின்ற காரியங்களிலே கர்த்தர் செயல்படுவார். தேவன் உங்களோடு இருந்தால் உங்கள் காரியங்களை கர்த்தருடைய காரியமாக அவர் எடுத்துக்கொள்வார். பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களுடைய யுத்தங்களில் எல்லாம் அவர்களுக்கு கர்த்தர் சொன்ன ஒரே காரியம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அவர் சொல்லுகிறபடி செய்து ஆயத்தமாகி அவர்கள் போய் நிற்கணும். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ராஜாக்கள்ல நாளாகமத்தில் எல்லாம் வாசிக்கின்ற போது தேவனுடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் பயங்கரமான காரியங்களை யுத்த களங்களிலே செய்திருக்கிறார். இந்த சிறிய தாவீது மிகப்பெரிய கோலியாத்தை வீழ்த்தினான். அதனுடைய காரணம் கர்த்தர் அவனோடு இருந்ததினாலே, யோசபாத்தோடும் ஜனங்களோடும் கர்த்தர் இருந்ததினால மாபெரும் வெற்றிகளை கண்டார்கள். நினைத்து பார்க்க முடியாத வெற்றிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். இவைகளெல்லாம் தேவன் நம்மோடு இருக்கிறபடியினால். ஆகவே அனுதின வாழ்க்கையில் தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் மகிமையான காரியங்களை, மேன்மையான காரியங்களை காண்போம். விசுவாசத்தினால் அன்றாட வாழ்க்கை, நம்முடைய பிரச்சனைகள் அல்லது நம்முடைய சூழ்நிலைகளிலே பெரிய மாற்றங்களை காண்போம். கடைசியாக ஒரு வசன பகுதியை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 வசனங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். பவுலனுடைய கடைசி நாட்களின் அறிக்கையாக இது இருக்கின்றது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ ஒரு பவுல் ரட்சிக்கப்படுகிறார். அதற்கு பிறகு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தேவ வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். பல சபைகளை அவர் ஸ்தாபிக்கின்றார். இறுதி நாட்கள் நெருங்குகின்ற போது அவருடைய நல்ல அறிக்கையை பாருங்களேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நம்முடைய மரண நேரத்தில் கூட நாம் காத்து கொள்ள வேண்டியது விசுவாசத்தை.
அப்போ விசுவாசத்தை நம்மள துவக்கினவர் கர்த்தர், முடிக்கிறவரும் கர்த்தர் தான். அதை வேறு விதமாய் ஒரு நாளும் முடிவடைய கூடாது. முடிக்கிறவர் யார் தொடங்கினாரோ அவர்தான் அதை முடிக்கிறவராய் இருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தை காத்து கொண்டேன், என்னுடைய விசுவாச ஓட்டம், ஊழிய ஓட்டம், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிற ஓட்டத்தை நான் முடித்திருக்கிறேன், தேவன் துணை நின்றிருக்கின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல தடுமாற்றங்கள் வரலாம். இந்த கிறிஸ்தவ பாதையிலே நீங்கள் பல கடின சூழ்நிலைகளை சந்திக்கலாம். ஒன்றிற்கு கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ஓடி முடிப்பீர்கள். அதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். பரலோகம் உங்களோடு இருக்கின்றது. எல்லா விதத்திலும் பரலோகம் உங்களுக்கு உதவி செய்யும். இந்த தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இந்த ஓட்டத்தை முடித்தவர்களுக்கு பரலோகம் நீதியின் கிரீடத்தை வைத்துக்கொண்டு எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. கடைசி சம்பவத்தை, அந்த மனுஷன் வாழ்க்கையின் இறுதி நேரத்தை குறித்து ஸ்தேவானுடைய சம்பவத்திலே நம்ம பார்க்கின்ற போது, ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லுகின்ற அந்த நேரம் வருகின்றது. அப்பொழுது அவன் அண்ணாந்து வானத்தை பார்க்கின்ற போது அவனுடைய கண்கள் பரலோகத்தை கண்டது. அவன் வானம் திறந்திருக்கின்றது. வாழ்க்கையில் அதுவரை கண்டிராத ஒரு காட்சி. இதோ வானம் திறந்திருக்கிறது. தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். எதற்கு? என்னுடைய பிள்ளை என்னுடைய ராஜ்யத்தில் வருகின்ற நேரம் நெருங்கிவிட்டது என்கிறதை அறிந்து இயேசு நின்று கொண்டிருக்கிறார், அவனை வரவேற்பதற்காக. இதுதான் ஒரு மனுஷன் அல்லது தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையின் இறுதி நேரத்தை குறித்த ஒரு பெரிய சாட்சி, ஒரு பெரிய இப்படித்தான் நடக்கணும் என்கிறதற்கு ஒரு உதாரணமாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கின்றது. விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓடி தன்னுடைய ஓட்டத்தை முடித்த ஸ்தேவானுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை வரவேற்க ஆயத்தமாக நின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். இந்த காலம் இந்த விசுவாச கேடு அல்லது விசுவாசத்திற்கு துரோகம் முந்தி நேரிடக்கூடிய காலமாக இருக்கின்றது. அநேகர் விசுவாசத்தில் நின்றிருக்கிறார்கள், அநேகர் விசுவாசத்தில் நிற்க முடியாமலும் போயிருக்கிறார்கள். விசுவாச சோதனையில் நின்றவர்களை குறித்து வாசிக்கலாம். 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாருங்கள், விசுவாச சோதனையிலே நின்று ஜெயிக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். விசுவாச சோதனையில் நின்றவர்கள் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் விசுவாச வீரர்களின் மிகப்பெரிய பட்டியலை நமக்கு தருகின்றது. குறிப்பாக அதில் 11வது அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மிக நீண்ட பட்டியலை நம்மால காணுகிறதற்கு முடியும். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றிருக்கின்றார்கள். என்ன வந்தாலும் விசுவாசத்தை அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை. மரணம் வரட்டும், இழப்பு ஏற்படட்டும், உபத்திரவங்கள் வரட்டும், துன்பங்கள் வரட்டும், வியாதிகள் வரட்டும், என்ன காரியங்கள் வந்தாலும் விசுவாசத்தை மாத்திரம் அவர்கள் விடவே இல்லை, மறுதலிக்கவே இல்லை. அந்த விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாக நின்றார்கள். ஆகவே பரலோகம் அவர்களை குறித்து மெச்சி கொண்டது. அன்பானவர்களே, அதே இந்த பரிசுத்த வேதாகமத்திலே சிலர் விசுவாசத்தை விட்டு விலகியும் போயிருக்கின்றார்கள். அதில் ஒரு 2 வேத பகுதிகளை நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:19 நமக்கு சொல்லுகின்றது, இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசம் ஒரு கப்பலுக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த உலகம் என்பது கடலுக்கு ஒப்பாய் இருக்கின்றது. கப்பல் ஒரு துறைமுகத்திலிருந்து இன்னொரு துறைமுகத்திற்கு போகக்கூடியது. அதுபோல இந்த உலகம் என்கிற கடலிலே, இந்த பூமியிலே பிறந்த நாம் உலகம் என்கிற கடலிலே விசுவாசம் என்கிற கப்பலின் வழியாக பரலோகம் என்கிற துறைமுகத்தை சென்றடைய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இடைப்பட்ட இந்த கடல் பயணத்திலே விசுவாசம் ஆகிய கப்பல் மிக மிக அவசியமாய் இருக்கின்றது.
பாருங்கள் விசுவாசம் எவ்வளவு முக்கியம் என்று. விசுவாசம் என்கிறது கப்பல். இது சேதமடையவோ கவிழ்ந்து போகவோ நேரிட்டால் நாம் அதில் இருக்கிற மனிதர்கள் இந்த கடலில் அமிழ்ந்து போய்விடுவார்கள், மரித்து போய்விடுவார்கள், கரை சேர இயலாது. ஆகவே இந்த உலகத்தை கடந்து பரலோகத்தில் செல்லுவதற்காக, இந்த இடைப்பட்ட பிரயாணத்துக்காக தேவன் நமக்கு கொடுத்திருப்பதுதான் விசுவாசம் என்கிற கப்பல். இந்த விசுவாசம் என்கிற கப்பலை சிலர் சேதப்படுத்தினார்கள். சேதப்படுத்துகிறவன் அக்கறை சேர இயலாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது, மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த விசுவாச நீங்கள் உறுதியாயிருங்கள். தேவன் உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாயிருங்கள். பிறரை குறித்து அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, இதெல்லாம் நம்ம சொல்லுகிறதற்கு நேரம் இல்லை. நாம் நிற்கின்றோமா, விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போம். இன்னொரு வசனம் 1 தீமோத்தேயு, அதே 1 தீமோத்தேயுவிலே 6வது அதிகாரம் 10வது வசனம். அங்கே வாசிக்கும் பொழுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பணம் தேவை, பண ஆசை தேவையில்லை. நமக்கு பணம் தேவை என்கிறது ஆண்டவருக்கும் தெரியும். அதற்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? உழைக்கிறதற்கு நல்ல சுகமும் பலனும் கொடுத்திருக்கிறார். நீ உழைத்து வேண்டியதை சம்பாதித்து கொள்ளலாம். அடுத்தவனை ஏமாற்றி அடித்து பிடுங்கி அல்லது பிறனை வஞ்சித்து பணத்தை சேர்த்து கொள்வது, இதெல்லாம் தேவையே இல்லை. தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்குரிய பலனும் ஆரோக்கியமும் சுகமும் ஞானமும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நேர்மையான வழியில் இவைகளை செய்வோமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். தவறான வழியில் செய்வோமானால் அது சாபமாக இருக்கும். ஆகவே லஞ்சம் வாங்கியோ பிறரை ஏமாற்றியோ வஞ்சித்தோ ஏது தவறான வழிகளில் பணம் சம்பாதித்தால் அது பணம் என்ற பெயரில் இருந்தாலும் அது வீட்டிற்கும் பின் தலைமுறைக்கும் சாபமாக இருக்கும். இங்கே வாசிக்கிறோமே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்தார்கள். பணம் பணம் என்று இச்சித்து அநேக வேதனைகளினால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த உருவ குத்தி கொள்ளுதல் என்கிறது ஒரு பொருள் இருக்கிறது. அந்த ஒரு ஊசி எடுத்து ஒரு காகிதத்தை வச்சுக்குவோம், அது அப்படியே குத்துனோம்னா அது ஊடுருவி அந்த பக்கம் சென்று விடுகிறது. அதுதான் உருவ குத்துதல் என்கிறது. பாருங்க, பண ஆசையினாலே சிலர் என்ன செய்திருக்கிறார்கள்? விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பண ஆசை வந்து அதில் சிக்குப்படுவோமானால் அநேக வேதனைகளால் அடுத்தவங்க எல்லாம் நம்மளை குத்துகிறது, இல்லை நாம அல்ல அடுத்தவங்களை குத்துகிறது, நம்மளை நாமே உருவ குத்துகிறவர்களாக மாறிவிடுவோம். இந்த நிலை என்ன தெரியுமா? இந்த லேகியோன் என்கிற பிசாசு பிடித்திருந்த மனுஷன் அவன் என்ன செய்வான்? அவன் இருக்கிற பக்கத்தில் யாரும் போக முடியாது அந்த திசைக்கே. அவன் கல்லுகளினால் தன்னையே காயப்படுத்தி கொள்வானாம். எந்த மனுஷனாவது கல்லை எடுத்து தன் மண்டையிலே அடிச்சுக்குவானா? தன்னையே காயப்படுத்துவானா? இல்லை. அப்போ பிசாசினால் பிடிக்கப்பட்டு மனநிலை பிறண்ட மனுஷன் தன்னைத்தானே காயப்படுத்துகிறான். இப்போ பண ஆசை பாருங்க, இதை இச்சித்து பணத்துக்கு பின்னாடி போய் அதில் அகப்பட்டு கொண்ட மனுஷன் அநேக வேதனையினால் தன்னை உருவ குத்தி கொண்டே இருக்கிறான். அப்போ அவனுடைய மனநிலை மாறிவிட்டது. அன்பானவர்களே, தேவன் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுப்பார். இந்த உலகத்திலே நிறைய சம்பாதித்தவர்கள் பெரியவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும், சம்பாத்தியம் குறைவானவர்கள், சபிக்கப்பட்டவர்கள், நன்மை இல்லாதவர்கள், வாழ தெரியாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்கவில்லை. அப்படியெல்லாம் ஒன்று இல்லவே இல்லை. தேவன் அவரவருக்கு வேண்டியவைகளை கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் தேவபக்தி உள்ளவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், நல்லவன், பரிசுத்தவன், அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. தேவ பக்தியோடு வாழ்ந்து மிக கொடிய தரித்திரத்திலே முன்னேறி சென்றவர்கள்
அப்போஸ்தலர்களையும் விசுவாச வீரர்களின் பட்டியலிலே வேதாகமம் முன்னிறுத்தி சாட்சியாக வைத்திருக்கின்றது. இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே, கொடிய துன்பத்தின் நாட்களிலே எத்தனையோ பேர் தங்கள் வீடுகளை இழந்து, உறவுகளை இழந்து, ஆஸ்திகளை இழந்து இந்த விசுவாசத்திற்காக தங்கள் ஜீவனை வரைக்கும் விட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அதை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை, அவர்கள் அதை மதிக்கவே இல்லை. ஐஸ்வர்யத்தை அவர்கள்தான் விலையேற பெற்றவர்களாய் இருக்கின்றார்கள். ஆகவே ஐஸ்வர்யவானும் லாசருவும் இருந்தார்கள். இந்த பூமியிலே ஐஸ்வர்யவன் பாராட்டுக்குரியவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், மேன்மையானவன், தேவனால் நிறைய நன்மைகள் கொடுக்கப்பட்டவன் என்றெல்லாம் மக்கள் பேசி இருப்பார்கள். ஆனால் பரலோகத்தில் போன போது அங்கே அவனுக்கு எதுவுமே இல்லை. லாசரு அவன் சபிக்கப்பட்டவன், நோயாளி, அவன் பிசாசினால பாதிக்கப்பட்டவன், என்னென்ன சொன்னார்களோ நமக்கு தெரியல. ஆனால் பரலோக ராஜ்யத்திலே அவன் தான் மேன்மைக்குரியவனாய் இருக்கிறான். மனுஷர்கள் பார்க்கிறது போல நம்ம பார்க்க கூடாது. பணம் இருக்கிற விசுவாசி பெரியவன், ஊழியக்காரர் பெரியவன், அப்படியெல்லாம் நாம் கணக்கிட்டு பார்க்க கூடாது. விசுவாசம் தான் காரியம், உலக பொருள் அல்ல. ஆகவே விசுவாசத்தை விட்டுவிட்டு உலக பொருளுக்கு பின்னாலே, பணத்துக்கு பின்னால் நாம் செல்லுவோமானால் நம்மை நாமே குத்தி கொள்ளுகிறவர்களாக மாறிவிடுவோம். தேவனுடைய பிள்ளைகளை நம்ம விசுவாசிகளுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களாக 4 காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். 1, ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவனாக மாறுகின்ற பொழுது முதலாவதாக அவன் தேவனுடைய பிள்ளை ஆகக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். பிசாசோ பாவமோ உலகமோ அவனை தடுக்க முடியாது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் தாண்டி தேவ பிள்ளையாக வாழுகிறதற்கு முடியும். 2வதாக விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவி என்கிற முத்திரையை ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த முத்திரை ஒரு மனுஷன் மேல் வைக்கப்படுகின்ற போது அவன் பரலோகத்துக்கு சொந்தமானவனாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படுகிறான். அப்படிப்பட்டவர்கள் பரலோகத்துக்கு சொந்தமானவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 3வதாக நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை அனுதினமும் அல்லது நம்முடைய எல்லா காரியங்களிலும் காண முடியும். தாங்க முடியாத பிரச்சனைகள், குழப்பங்கள், மிகப்பெரிய போராட்டங்கள், விடை தெரியாத சூழ்நிலைகள், இவைகளின் நடுவில் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும் அனுதின வாழ்க்கையில. கடைசியாக நம்ம வாசித்தோம், பரலோகத்திலே கிரீடங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு முடியும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது என்று பவுல் சொல்லுகிறாரு. விசுவாசத்தை இந்த வாழ்க்கையில பாதுகாத்து கொள்ளுகிறவர்கள், அது சேதப்படாமல் காத்து கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் பரலோகத்திலே கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஒப்பு கொடுங்கள், மேன்மைப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.